இந்த படத்தில் கதாநாயகனான செல்வராசு கதாபாத்திரத்தில் நடிகர் சரத்குமார் வலுவான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அவரின் மனைவி லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடிகை அபிராமி இயல்பான குடும்ப பெண்ணாக மனதை கவர்ந்தார். செல்வராசுவின் தம்பி தங்கராசு கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் முரளி நடித்திருந்தார். அவரது மனைவி துர்கா கதாபாத்திரத்தில் நடிகை சிந்து மேனன் சிறப்பாக நடித்திருந்தார். சரத்குமாரின் இரண்டாவது தம்பியான சின்னராசு கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி ராஜா நடித்திருந்தார். அவரின் காதலியான பிரியா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை மோனல் தோன்றியிருந்தார். செல்வராசுவின் தங்கை ராசாமணி கதாபாத்திரத்தில் நடிகை காவேரி நடித்திருந்தார். அவருடைய கணவர் ஆகாஷ் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆகாஷ் நடித்திருந்தார். குடும்பத்தின் கணக்கு பிள்ளை சுந்தரம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மணிவண்ணன் தனது அனுபவம் மிக்க நடிப்பால் கதைக்கு வலு சேர்த்தார். எம் தர்மராஜ் கதாபாத்திரத்தில் நடிகர் செந்தில் தனது நகைச்சுவை நடிப்பால் படத்திற்கு கூடுதல் சுவையை வழங்கினார். துர்காவின் தாயார் பார்வதி கதாபாத்திரத்தில் நடிகை மஞ்சுளா விஜயகுமார் நடித்திருந்தார். கண்மணி என்ற மணமகள் கதாபாத்திரத்தில் நடிகை பிரியங்கா நடித்திருந்தார். ஆகாஷின் தந்தையும் படத்தின் முக்கிய வில்லனுமான சின்னபாளையம் ஜமீன்தார் கதாபாத்திரத்தில் நடிகர் பிரமீட் நடராஜன் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். கல்லூரி பேராசிரியர் சிவராமன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மனோபாலா சிறப்பாக நடித்திருந்தார். லக்ஷ்மியின் தந்தை பரமசிவம் கவுண்டர் கதாபாத்திரத்தில் நடிகரும் இயக்குனருமான சந்தான பாரதி நடித்திருந்தார். பிரியாவின் அண்ணன் ரமேஷ் கதாபாத்திரத்தில் நடிகர் ரியாஸ்கான் நடித்திருந்தார். பிரியாவின் தந்தையும் அமைச்சருமான தியாகு கதாபாத்திரத்தில் நடிகர் தியாகு நடித்திருந்தார். துர்காவின் தோழி உமா கதாபாத்திரத்தில் நடிகை லாவண்யா நடித்திருந்தார். சின்னபாளையம் ஜமீன்தாரின் வீட்டு பணியாளரான மருதமுத்து கதாபாத்திரத்தில் நடிகர் வாசு விக்ரம் நடித்திருந்தார். மணி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் கிரேன் மனோகர் நடித்திருந்தார். மேலும் கோட்டி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஈரோடு சௌந்தரையா சிறப்பு தோற்றத்தில் இடம்பெற்றிருந்தார்.